சென்னை வேளச்சேரியை சேர்ந்த லட்சுமி நகர்ன்ற பகுதியில வசிக்கக்கூடிய 23 வயதான ஜெப்டோ ஊழியர் பார்த்திபன்றவரு, அவரு வந்து அந்த குடியிருப்பு பகுதிகள்ல வந்து அவர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ 2 பேர் வந்து அவர நோக்கி வந்து பைக்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அவரு அவர்கிட்ட நெருங்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த கடுமையான ஆயுதங்கள வச்சு, அவர வந்து ரோட்ல தள்ளி விட்டு அவர வந்து தாக்கியும் இருக்காங்க. அவரு மூஞ்சில, கை, கால்ல அப்படின்ற பகுதிகள்ல அவரு வச்சிருந்த வந்து கடுமையான ஆயுதங்கள வச்சு தாக்கியிருக்காங்க. இது மூலியமா வந்து அவர் வந்து "தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன துன்புறுத்தாதீங்க" அப்படின்னு வந்து அவர் கெஞ்சியும் கூட, அந்த 2 பசங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து அடிக்கிறத வந்து அவங்க வந்து நிறுத்தல. அவர் வந்து அலற சத்தத்த கேட்ட அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து கல்லெல்லாம் வச்சு அந்த 2 பசங்கள வந்து அடிச்சு, மிரட்டி வந்து அங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்து மீட்டெடுத்து அவர வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன பத்தி போலீஸ் கிட்ட சொல்லும்போது, போலீஸ் அந்த 2 பேர வந்து அங்க இருந்த சிசிடிவி கேமரா மூலியமா யாருன்னு கண்டுபிடிச்சு, அவங்கள வந்து கஸ்டடில எடுத்து அவங்ககிட்ட விசாரிக்கும்போது தான் வந்து தெரிஞ்சிருக்கு. சரி ஒரு வேள இந்த பையனுக்கும் அவங்க 2 பேருக்கும் வந்து ஏதாவது முன்விரோதம் இருக்கா? இல்ல வேற அவங்க 2 பேர் மத்தியில வேற எதனா பிரச்சனை இருக்கா? அப்படின்ற மாரி கண்ணோட்டத்துல வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில தான் வந்து தெரிய வந்திருக்கு. இவங்களுக்கும் அந்த பையனுக்கும் வந்து எந்த விதமான ஒரு சம்மவமும் கிடையாது. அவங்க வந்து ம் ஏதோ ஒரு விதமான ஒரு போதைய வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொருள் குடுத்த ஒரு மயக்கத்துல எனக்கு சொல்றது கூட எனக்கு வந்து எப்படிங்க இப்படிலாம் இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு காரணமா? அது வந்து அதனால வந்து ரோட்ல போற ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு பையன புடிச்சு, அந்த பையன வந்து இந்த மாரியான அ நெறைய கேவலமான ஒரு செயல பண்ணி, இந்த மாரி அந்த பையன வந்து தாக்கியிருக்காங்க. அப்படின்றது வந்து போலீஸ் விசாரணையில வந்து தெரிய வருது. எனக்கு புரியல. எந்த மாரியான ஒரு சூழ்நிலையில, இல்ல எந்த மாரியான ஒரு நிலைப்பாடுல வந்து இவங்கலாம் இருக்காங்க? ஒரு அப்பாவியான ஒரு பையன வந்து இப்படிதான் பண்ணுவாங்களா? இந்த மாரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறத வந்து நம்ம நெறைய நெறைய பேர் வந்து நெறைய நியூஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கூட நான் வந்து திருத்தணியில இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் போட்டிருப்பேன். அங்க வந்து ஒரு இவங்க வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ட்ரெயின்ல வந்துட்டு இருந்த இன்னொரு பையன மின்ன வெ வெளி மாநிலம் சேர்ந்த ஒரு பையன வந்து எந்த அளவுக்கு அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்போ இதுல வந்து ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பையன யாருன்னே தெரியாத ஒரு பையன வழி சண்டைக்கு இழுத்து அந்த பையன வந்து இந்த மாரி தாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்ல இந்த மதுபோதை வந்து இந்த மாரிதான ஒரு நிலைப்பாட தான் வந்து குடுக்குமா? இது மாரி இன்னும் எத்தன பேருக்கு வந்து இது வந்து கஷ்டமா இருக்க போது? இதுக்கான ஒரு நெசசரி ஆக்ஷன்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வரணும். அப்பதான் வந்து இன்னும் இந்த மாரியான விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கும். எந்த அப்பாவியான மக்களும் வந்து இதனால சஃபர் பண்ணவே கூடாது. இதுதான் வந்து நெறைய மக்களோட கருத்தாவும் இருக்கு. அண்ட் இத தான் நானும் சொல்லணும்னு நெனச்சேன். யாரா இருந்தாலுமே ஒரு ஜெப்டோல வேலை செய்றாங்க அப்டின்னா, அவங்க குடும்ப சூழ்நிலை என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து அந்த மாரியான ஒரு வொர்க்க வந்து பண்றாங்க. எல்லா வேலையுமே வந்து மதிக்கக்கூடிய ஒரு வேல தான். அந்த பையன் அன்னைக்கு அந்த மாரி ஒரு அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் அவனுக்கு நடக்கும்னு அவன் நெனச்சிருப்பானா? இதெல்லாம் வந்து யோசிக்கும்போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. கவர்ன்மெண்ட் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து, அ அந்த 2 பேர இந்த மாரி சம்மந்தமே இல்லாம இந்த பையன வந்து இந்த மாரி வந்து பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை குடுத்து, கண்டிப்பா இந்த மாரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு ரூ ரூல்ஸ் அண்ட் லாஸ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. அண்ட் தேங்க் யூ.